Good morning, children. நம்ம நேற்று வந்து 15th illustration பார்த்தோம். எக்ஸசைஸ் போட்டிருப்பீங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பு அப்படின்னு சொல்கிறோம். எ பேலன்ஸ் ஷீட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒரு அமைப்பின் நிதிநிலையை அறிந்து கொள்வதற்காக தயாரிக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் இருப்புநிலை குறிப்பு அப்படின்னு சொல்கிறோம். The preparation of balance sheet of a not-for-profit organization is more or less similar to that of trading concern. இந்த வியாபார அமைப்புகளில் எப்படி வந்து பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கிறோமோ அதே மாதிரி தான் லாப நோக்கமற்ற அமைப்புகள்லையும் இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கணும். அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆன் த லாஸ்ட் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் ஆர் டேக்கன் டு த பேலன்ஸ் ஷீட். ஒரு கணக்காண்டின் இறுதியில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களையும் பொறுப்புகளின் மதிப்பையும் தான் நம்ம இருப்புநிலை குறிப்புகளை காமிக்கணும். லயபிலிட்டிஸ் ஆர் டேக்கன் ஆன் த லெஃப்ட் சைட் அண்ட் அசட்ஸ் ஆன் த ரைட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். எப்பவுமே பேலன்ஸ் ஷீட் போடுறப்ப அதனோட லெஃப்ட் சைடில் லயபிலிட்டிஸ் பொறுப்புகள் போடுவோம் இடது பக்கம். அதே ரைட் சைடு வலது பக்கம் வந்து என்ன போடுவோம்னா அசட் சொத்துக்களை போடுவோம். ஓகே, அதே மாதிரி தான் இதுலேயும் போடணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் எ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். லாப நோக்கமற்ற அமைப்புகளில் இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கிறப்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கேபிட்டல் ஃபண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் ஜென்ரல் ஃபண்ட் ஆர் அக்குமுலேட்டட் ஃபண்ட் இஸ் டேக்கன் டு த லயபிலிட்டி சைடு. நம்ம வந்து கேபிட்டல் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் போடுறப்ப எடுத்தோடனே நம்ம கேபிட்டல் தானே போடுவோம். கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் அப்படி போடுவோம்ல, அது மாதிரி இதுலேயும் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஃபண்ட் எடுத்துக்கணும். இல்லை ஜென்ரல் ஃபண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஆர் அக்குமுலேட்டட் கூடியுள்ள நிதி அப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத முதல்ல நம்ம லயபிலிட்டி சைடில் எடுத்துக்கணும். அதோட surplus in the income and expenditure account is added to the capital fund and deficit is subtracted from the capital fund in the balance sheet. நம்ம எப்படி வந்து இதில் போடுவோம்ல ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் ட்ரேடிங்கில் போடுறப்ப வந்து என்ன போடுவோம்னா கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் நெட் லாஸாக இருந்துச்சு நிகர லாபமாக இருந்துச்சுன்னா முதலோட ஆட் பண்ணுவோம், கூட்டுவோம். அதே நிகர நட்டமாக இருந்துச்சு நெட் லாஸாக இருந்துச்சுன்னா மைனஸ் வருவோம். அதுதான ஃபார்மேட், கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் ஆர் மைனஸ் நெட் லாஸ். அதே மாதிரி ட்ராயிங்ஸ் இருந்துச்சுன்னா அதோட மைனஸ் கேபிட்டல் ப்ளஸ் நெட் ப்ராஃபிட் மைனஸ் நெட் லாஸ் மைனஸ் நெட் ட்ராயிங்ஸ், அதனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், அதெல்லாம் அப்படியே நம்ம ஃபார்மேட் போடுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டுக்கு பதிலாக சர்ப்ளஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் சர்ப்ளஸ் உபரின்னு இருக்கும் தானே, அதை போடணும், ஆட் பண்ணணும். அப்படி இல்லை டெஃபிசிட்டாக இருந்துச்சு பற்றாக்குறையாக இருந்துச்சு அப்படின்னா அதை இதில் கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து மைனஸ் பண்ணி காமிக்கணும். முதல்ல இருந்து மைனஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, இஃப் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் இஸ் நாட் கிவன் இன் த ப்ராப்ளம். சப்போஸ் அந்த சம்மில் வந்து நம்மளுக்கு கேபிட்டல் ஃபண்டு கொடுக்கல, முதல் அப்படிங்கிறது கொடுக்கல அப்படின்னா த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ஷுட் பி ப்ரிப்பேர்ட் டு அசர்டைன் த ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட். அதுக்காக நம்ம வந்து தொடக்க இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கணும். அவங்க கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ், அந்த டீட்டெயில்ஸை வச்சு நம்ம வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் முதல்ல கண்டுபிடிச்சிக்கணும். த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் ஆஃப் த அசட்ஸ் அண்ட் த டோட்டல் லயபிலிட்டிஸ் ஆஃப் த பிகினிங் ஆஃப் த இயர் இஸ் த ஓப்பனிங் கேபிட்டல். எப்படி ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓப்பனிங்கில் இருக்கக்கூடிய தொடக்கத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் பொறுப்புகளின் மதிப்பு அது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வேறுபாடு தான் வந்து நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். தொடக்க முதல் அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் ஈக்குவல் டு அசட்ஸ் அட் த பிகினிங் மைனஸ் லயபிலிட்டிஸ் அட் த பிகினிங். அசட்டில் இருந்து லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணணும்னா மீதி என்ன வருதோ அந்த டிஃபரன்ஸ், அந்த அமௌண்ட்டு தான் வந்து என்னன்னு சொல்கிறோம் கேபிட்டல் முதல் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள் இல்லஸ்ட்ரேஷன் 16 பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு இதில் வந்து கம்ப்யூட் கேபிட்டல் ஃபண்ட் ஆஃப் கரூர் சோசியல் கிளப் ஆஸ் ஆன் 31/3/2018. நம்மளை என்ன போட சொல்லியிருக்காங்க, கேபிட்டல் ஃபண்ட் முதல் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 31/3/2018 பர்டிகுலர்ஸ் விவரங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொத்துக்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்னிச்சர் அறைகளின் 50,000, பில்டிங்ஸ் கட்டிடம் 40,000, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 2017-18 சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது போன வருஷத்தோட 2018 தான் நீங்கள் போட்டிருக்கோம். அப்போ இந்த வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், இன்னும் நிலுவையில் உள்ள சந்தா 10,000, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் ஃபார் 2018-19 அடுத்த வருஷத்துக்குரியது இந்த வருஷமே அட்வான்ஸாக வாங்கியிருக்கோம், அது 5,000. லோன் பாரோட கடன் வாங்கினது 10,000, இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு 20,000, கேஷ் இன் ஹேண்ட் கையிருப்பு ரொக்கம் 4,000, கேஷ் அட் பேங்க் வங்கி இருப்பு ரொக்கம் 6,000. இப்போ இதை வந்து நம்ம எப்பயும் ஆசிட்டஸ் பேலன்ஸ் ஷீட் போடுற மாதிரி நம்ம இப்போ போடணும். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31 March 2018.
அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இப்போ ஃபஸ்ட்டு லைபிலிட்டி சைடில் நம்மளுக்கு கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். போடலை, நம்ம அதை வச்சுக்கலாம். கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இதில் என்ன வரும்னு பாருங்கள். ஃபர்னிச்சர் அப்படிங்கிறப்ப அறைகலன் அப்படிங்கிறப்ப அது எதில் வந்துடணும்? இது வந்து அசெட்டில் வரணும். ஓகே, சொத்துக்கள் பக்கம் வரணும். அதே பில்டிங் அப்படிங்கிறதும் அசெட்டில் வரணும். தென் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் இந்த வருஷத்துக்குரியது நிலுவையில் இருக்குது, அது வர வேண்டி இருக்குது. அப்போ அதுவும் வந்து நம்மளுக்கு அசெட்டில் வரணும். ஓகே, தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 2018-19 அடுத்த வருஷத்துடையது இந்த வருஷத்துக்கு வாங்கியிருக்கோம். அப்போ அது வந்து நம்மளுக்கு லைபிலிட்டி. லோன் கடன் வாங்கியிருக்கோம், லைபிலிட்டி. இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செஞ்சுருக்காங்க, அப்போ அது வந்து எங்கே வந்துடணும்? அசெட்டில் வரணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்டு கையிருப்பு ரொக்கம், வங்கி இருப்பு ரொக்கம் ரெண்டுமே எதில் வந்துடணும்? இது ரெண்டுமே அசட் சைடில் வரணும், சொத்துக்கள் பக்கம் வரணும். ஓகே, இப்போ போடுறேன் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31 மார்ச் 2018 நாளைய இருப்புநிலை குறிப்பு அப்படின்னு ஹெட்டிங் எழுதிக்கணும். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அசட் சைடில் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இருக்கக்கூடிய இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பில்டிங் ஃபர்னிச்சர் 50,000 கொடுத்துருக்காங்களா? இங்கே பாருங்கள், பில்டிங் 40,000, கட்டிடம் ஃபர்னிச்சர் அறைகளை 50,000, முதலீடு 20,000, சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் நிலுவையில் உள்ள சந்தா 10,000, கேஷ் வங்கி ரொக்கம், கையிருப்பு ரொக்கம் இதெல்லாமே அசட் சொத்துக்கள் பக்கம் போட்டுட்டோம். இது வர பொறுப்புகள் பக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப லோன் பாரோடு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 2018-19 இப்பயே முன்கூட்டி பெற்ற சந்தா. இப்போ இது ரெண்டையும் இங்கே போடுறோம். இப்போ வந்து சொத்துக்கள் பக்கம் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,30,000 வருது. ஓகே, இந்த 1,30,000லேருந்து லைபிலிட்டி சைட் ஸோ பொறுப்புகள் பக்கம் இருக்கக்கூடிய 15,000 இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 15,000 வருமா? இந்த 1,30,000லேருந்து இந்த 15,000 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 1,15,000 கிடைக்கும். இப்போ அதை தான் நம்ம வந்து கேபிட்டல் தான் கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஃபண்டு கொடுக்கல அப்படின்னா முதல்ல நம்ம கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் பேலன்ஸ் ஷீட் போகணும். இது ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சரி, அவங்க கொடுத்துருக்க டீட்டெயிலை வச்சு அசட்டில் போட வேண்டியதெல்லாம் அசட் சைட்லேயும் லைபிலிட்டி சைடில் போட வேண்டியதெல்லாம் லைபிலிட்டி சைடில் போட்டு ரெண்டையும் வந்து அசட்டை ஆட் பண்ணி லைபிலிட்டியை ஆட் பண்ணி அப்புறம் அசட்லேருந்து லைபிலிட்டியை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we can get capital fund. உங்கள் சில்ட்ரன் கிளியரா? பாருங்கள், while preparing the balance sheet as at the end of accounting year இது வந்து க்ளோசிங் அக்கௌண்டிங் இயரோட க்ளோசிங் கணக்காண்டின் இறுதியில் தயாரித்தோம் அப்படின்னா அது க்ளோசிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ் பேங்க் should be taken to asset side of the balance sheet if there is bank overdraft. Suppose bank cash at bank asset hand அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அசட் சைடில் போட்டுக்கிறோம். அதே ஓவர் டிராஃப்ட் வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு இருந்துச்சுன்னா that should be taken to the liability side of the balance sheet. நம்மளுக்கு தெரியும் வங்கி மேல்வரை பற்று அப்படின்னு இருந்துச்சுன்னா பேலன்ஸ் ஷீட்டில் liability side பொறுப்புகள் பக்கம் போடணும். ஓகே, then assets appearing in the previous year's balance sheet போன வருஷ பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் இருந்ததெல்லாம் that is in the opening balance sheet should be taken on the asset side of the current year balance sheet. அப்படியே current year balance sheetல அப்படியே எடுத்து போட்டுக்கணும். and adjustment must be made for any change taking place during the year. While taking such assets, additional assets purchased should be added and assets sold should be subtracted. அதில் வந்து என்ன போடணும் அப்படின்னா அசட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது பர்டிகுலர் அசட்டோட ஆட் பண்ணி காமிக்கணும். அதே அந்த அசட்டை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் அசட்லேருந்து மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி டெப்ரிஷியேஷன் ஆன் சச் அசட் ஷுட் ஆல்சோ பி அட்ஜஸ்டட். டெப்ரிஷியேஷன் ஏதாச்சும் தேய்மானம்னு ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் அந்த அசட்டில் நம்ம மைனஸ் பண்ணணும். நியூ அசட்ஸ் பர்ச்சேஸ் அசட்ஸ் சோல்ட் ஆர் டு பி ஃபவுண்ட் அவுட் பை ரெஃபரிங் டு த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட். அப்போ புதுசாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு வாங்கியிருக்காங்களா விற்றுருக்காங்களா அப்படின்னு எதில் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், அதாவது பெறுதல்கள் செலுத்துதல்கள் கணக்கில் வந்து நம்ம அது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, prepaid expenses and accrued incomes as at the end of the current year should be taken to the asset side of the balance sheet. அதே மாதிரி முன்கூட்டி செலுத்திய செலவுகள் கூடியுள்ள வருமானம் இது ரெண்டுமே வந்து கரண்ட் இயரோட எண்ட் ஆஃப் த கரண்ட் இயர் நடப்பாண்டின் இறுதியில் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் காமிக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இன்னும் கொடுபட வேண்டிய செலவுகள்
எண்ட் ஆஃப் த கரண்ட் இயர் அண்ட் எனி இன்கம் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அதே மாதிரி இன்னும் கொடுக்க வேண்டிய செலவுகள் முன்கூட்டி பெற்றது ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் அப்படி இன்கம் முன்கூட்டி பெற்ற வருமானமாக இருந்துச்சு அப்படின்னா இட் ஷுட் பி டேக்கன் டு த லைபிலிட்டி சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். அது எந்த பக்கம் கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்னா இருப்புநிலை குறிப்பின் பொறுப்புகள் பக்கத்தில் காமிக்கணும். இஃப் தெர் ஆர் எனி ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ் சச் அஸ் டோர்னமெண்ட் ஃபண்ட், ப்ரைஸ் ஃபண்ட், etc. These funds should be shown on the liability side of the balance sheet separately. அதே மாதிரி ஏதாவது இந்த விளையாட்டு நிதி, பரிசு நிதி, ஃபண்ட் அப்படின்னு நிதி அப்படின்னு வந்துச்சுனாவே அதை அப்படியே எடுத்து எங்கே போடணும் அப்படின்னா லைபிலிட்டி சைட் பேலன்ஸ் ஷீட்டில் பொறுப்புகள் பக்கம் இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் தனியாக காமிக்கணும். எனி இன்கம் டு த ஃபண்ட் ஷுட் பி ஆடட் டு த ஃபண்ட் அக்கௌண்ட். அந்த ஃபண்டு சார்ந்தது ஏதாச்சும் இன்கம் வந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணணும். அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபண்ட் அக்கௌண்ட் இன் த பேலன்ஸ் ஷீட்டாக அதுலேருந்து மைனஸ் பண்ணி காமிக்கணும். எக்ஸ்பென்சஸாக இருந்தால் மைனஸ் பண்ணணும். அது நம்ம ஆல்ரெடி அந்த சம்மு போட்டிருக்கோம். அது மாதிரி ஃபண்ட் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத போட்டிருக்கோம். இஃப் தர் இஸ் எனி ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது குறிப்பிட்ட நிதி முதலீடு இருந்துச்சு அப்படின்னா தட் ஷுட் பி டேக்கன் டு த அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட்டை பேலன்ஸ் ஷீட்டோட அசட் சைடில் போகணும். ஓகேயா, சொத்துக்கள் பக்கம் காமிக்கணும். இதெல்லாம் இப்போ சேர்ந்து ஒரு சம் இருக்குது. இது வந்து எப்படி போடணும் அப்படிங்கிற பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க, ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டு பேலன்ஸ் ஷீட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், இப்போ இதில் ஒரு தடவை படித்து பாருங்கள் என்னென்ன வரும்னு. இந்த சம் இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் 16 இருக்குது, எக்ஸசைஸ் 16 வந்து இதே மாதிரி போட்டு பாருங்கள். ஓகேயா, அசட் சைடும் லைபிலிட்டி சைடும் போட்டுக்கோங்க. அசட்லாம் எதெல்லாம் சொத்துக்கள் பக்கம் வரும், எது பொறுப்புகள் பக்கம் வரும்னு போட்டு ரெண்டையும் போட்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா we can get capital fund. ஓகே சில்ட்ரன், கிளியரா? இதை போடுங்க. நாளைக்கு நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.